Hello my dear friends, welcome to Mohitha Arts and Knowledge. நான் உங்க Mohitha. இந்த வீடியோல Vaseline Slime எப்படி ரொம்ப சிம்பிளா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நிறைய ஹோம்மேட் ஸ்லைம் வீடியோஸ் போடுங்க அக்கா அப்படினு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லிருந்தாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நிறைய ஸ்லைம் வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். இந்த ஸ்லைம் செய்யிறதுக்காக இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி தேவைப்படும். நான் டாபர் ஹெர்போலைன் ஆலோ பெட்ரோலியம் ஜெல்லி தான் யூஸ் பண்றேன். But most of the people கிட்ட Vaseline பிராண்ட்ல இருக்கிற ஹெர்போலியம் ஜெல்லி தான் இருக்கும். உங்ககிட்ட எந்த பிராண்ட்ல இருக்கோ அந்த பிராண்ட்ல இருக்கிற பெட்ரோலியம் ஜெல்லி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது Vaseline. இந்த ஹெர்போலியம் ஜெல்லில இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ கலருக்காக நான் ப்ளூ இங்க் யூஸ் பண்றேன். இங்க் ஃபில்லர் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 drops வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த கலர்ல உங்களுக்கு ஸ்லைம் வேணுமோ அந்த கலர்ல இருக்க இங்க், பெயிண்ட், ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் ஸ்லைம் செய்கிறீங்கன்னா காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளாக் கலர் ஸ்லைம் செய்கிறீங்க ஐலைனர் மஸ்காராக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக் இங்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வயலட் கலர் ப்ளூ கலர் ஸ்லைம்ஸுக்கு உஜாலா சொட்டு நீலம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் கலர் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இனிமேல் கொஞ்சம் இங்க் ஆட் பண்ணி மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் பெட்ரோலியம் ஜெல்லிக்கு 3 டீஸ்பூன் ஃப்ளார் ஆட் பண்ணணும். மைதா இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இந்த ஸ்லைமை நீங்கள் செய்யலாம். நான் மைதா தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மைதா ஆட் பண்ணாலும் சரி, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாலும் சரி 3 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆனால் 3 டீஸ்பூனையும் சேம் டைமில் ஆட் பண்ணிடாதீங்க. 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2nd டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அது மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்லைமை செஞ்சதுக்கப்புறமா இது ஸ்லைம் மாதிரியே இல்லை க்ளே மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்ரோலியம் ஜெல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது Vaseline. இல்லை ரொம்பவே தண்ணியாக இருக்குது ஸ்லைம் மாதிரியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ண ஃப்ளாரையும் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நம்ம ஹோம்மேடாக செஞ்ச Vaseline ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெச்சியாலாம் இழுத்துலாம் விளையாட முடியாது. ஆனால் ஒரு சூப்பரான ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். இதை வந்து பால் மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு கையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லாவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை மற்ற ஸ்லைம் மாதிரி இழுத்துலாம் விளையாட முடியாது. அதே போல் இந்த ஸ்லைம் வந்து லைட்டாக நம்ம கையில் ஒட்டும். ரொம்பலாம் ஒட்டாது. லைட்டாக எப்போயாவது 1 டைம் மட்டும் ஒட்டும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த ஸ்லைம் செஞ்சுருந்தா இது சுத்தமாக ஒட்டாது. என் கையில் ஒட்டவே இல்லை பாருங்களேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்படி நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைமை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சு விளையாடலாம். 1 மந்த்துக்கு அப்புறமா இதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து செய்யறதுக்கு நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒன்லி Vaseline, அதாவது பெட்ரோலியம் ஜெல்லியும் ஏதாவது ஒரு ஃப்ளாரும் இருந்தாலே போதும். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மைதா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மற்ற ஸ்லைம் எல்லாத்தையுமே நம்ம விளையாடனோடனே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். பட் இது வந்து அப்படிலாம் தேவையே இல்லை. இந்த ஸ்லைமை டெஸ்டிங்காக செஞ்ச பிறகு 3 டேஸ் வந்து அப்படியே ஓப்பன்லேயே தான் வச்சேன். 3 டேஸ்க்கு அப்புறமும் எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்ட்டு நீங்கள் 1 மந்த்தாகவே இதே மாதிரி வெளியிலே வந்து வச்சிட வேணாம். ஒரு 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். பட் ஒரு வேளை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நாளே நீங்கள் இது வந்து இந்த ஸ்லைம் வச்சு விளையாடலாம். அது வரைக்கும் இது நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஹோம்மேட் ஸ்லைம் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.